அனைவருக்கும் வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகத்தில் மகளிர் வாசகர் வட்டகத்தின் சார்பாக இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் அருமையானதொரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது பாரதிதாசன் இப்படி சொல்லுவார், படிப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, உரைப்படி நூலைப்படி என்று மிகப்பெரிய ஒரு பாடலாக வரும். அந்த பாடலினுடைய முதல் 4 வரிகளை நான் கோடிட்டு காட்டுகிறேன். மகளிர் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். மகளிர் மட்டுமல்ல, எல்லோருமே புத்தகங்களை வாசிக்க வேண்டும். புத்தக திருவிழாவும் அண்மையில் வரவிருக்கிறது அல்லவா? அதனால் அதை குறித்த ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. மகளிர் சமையல் செய்வது மட்டுமல்லாமல், வீட்டை அலங்கரித்து கலை உணர்வுடன் வைப்பது மட்டுமல்லாமல், விருந்து உபசரிப்பது மட்டுமல்லாமல், புத்தகங்களை வாசிக்க வேண்டும். சமுதாய உணர்வு உள்ளவர்களாக, குடும்ப உணர்வு உள்ளவர்களாக, தன் குழந்தைகளை வார்த்தெடுக்கும் வளர்த்தெடுக்கும் நல்ல ஒரு வார்ப்புகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருமையான ஒரு தலைப்பிலே நடைபெற்றது. அதாவது மகளிர் தாங்கள் படித்த 3 புத்தகங்களை பற்றிய அழகானதொரு விமர்சனத்தை, அதை கருத்துக்களை கூறலாம் என்று முன்வைத்தார்கள். அதிகமான பேர் பங்கேற்றனர். அதில் நம்முடைய மாவட்ட மைய நூலக அலுவலர் அவர்கள் சாவாவரம் என்ற தலைப்பில் ஒரு அருமையானதொரு நூலை படித்து அதை குறித்து அவர் விளக்கம் தந்தார். நாம் வாழ்கின்ற இந்த உலகமே மிக சிறந்த உலகம். இந்த வாழ்க்கையை அருமையாக நாம் வாழ்ந்துவிட்டால் இதுவே மேலுலகம் என்ற பொருள்பட அமைந்த அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பொழுது, ஆகா, இத்தனை நாட்கள் இதையெல்லாம் நாம் தொலைத்து விட்டோமா என்ற ஒரு ஏக்கமும் எங்களிடையே ஏற்பட்டது. அதே போலவே சிந்து என்ற மகள் என்ற பெண் குழந்தையானவள் அழகாக ரிவ்யூஸ் என்ற ஒரு ஆங்கிலத்தில், அதாவது அகதிகள் என்று சொல்லப்படுகிற தலைப்புடைய ஒரு ஆங்கில கவிதையினுடைய தமிழாக்கத்தை பயன்படுத்தி பேசினார்கள். இன்று நாம் ஒவ்வொருவருமே சில சமயங்களில் அகதிகளாகத்தான் இருக்கிறோம். தனியாக ஒற்றை அறையிலே வாழ்கின்ற பொழுதும், உறவுகளை எல்லாம் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற பொழுதும், தனிமை வாட்டுகின்ற பொழுதும் நாம் கூட அகதிகளாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த அகதிகள் நிலையிலிருந்து மாறி எல்லோரோடையும் இணைத்திருப்பது இந்த புத்தகங்கள் தான். எனவே இப்படி நடக்கிற கூட்டங்களுக்கு வருவோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதே போலவே ஒருவர் வாசிப்பது எப்படி என்ற புத்தகத்தை மிக அற்புதமான கருத்துக்களை அவர் எடுத்து போயினார். எப்படியெல்லாம் புத்தகங்களை வாசிக்கணும், அதை வாசித்து முடித்த பிற்பாடு நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நமது சமுதாய மாற்றம், மன மாற்றம் அல்லது ஒரு ஆன்மீக மாற்றமாக கூட அது இருக்கலாம். படித்து முடித்தவன் தான் அது தெரியும் என்று சொன்ன பொழுது வியப்பிலே அனைவருமே ஆழ்ந்து நின்றோம். அதே போலவே செசிலி அவர்கள் கூறிய பொழுது நட்பு எப்படியெல்லாம் இருக்கிறது, எப்படிப்பட்ட நட்பை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை கூறினார்கள். நம்முடைய ஏஇஓ அவங்க பேசிய பொழுது நல்ல நூல்களை எப்படி படித்து ஒரு 5-6 நூல்களை சொன்னார்கள். கடைசியாக அவர்கள் சொன்ன நூலிலே என்னென்ன கருத்துக்கள் இருந்தன, அதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி நல்ல நடை, மொழி ஆளுமை, சமுதாய கருத்து பொருள்பட அமைந்த அந்த நூலை கூறினார்கள். அது இந்த மாதிரி பல பேர் கருத்துக்களை சொன்ன பொழுது அந்த நூல்களினுடைய சிறப்பை நம்மால் உள்வாங்க முடிந்தது. கடைசியாக இந்த மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள மகளிர் வாசக வட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய அமுதா அவர்கள் இந்த ஸ்ட்ரெஸ் இன்றைக்கு மையப்பொருளாக பேசப்பட்டதனுடைய நூல்களின் கருத்தை வச்சு பார்க்கிறப்ப அடுத்த தலைமுறை ஒரு மன அழுத்தத்திற்குள் செல்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் எனப்படுகிற மன அழுத்தத்திற்குள். அந்த மன அழுத்தத்தை வைத்து உடனே அவர்கள் ஒரு தனி அடிப்பு நடிச்சு காண்பித்தார்கள். மிக மிக அற்புதமாக இருந்தது. அதிகமாக படிக்க வைத்து அந்த குழந்தை எப்படி மன அழுத்தத்திற்குள் போய்விட்டு அதிலிருந்து எப்படி தப்பி பிழைத்தார் என்பதை அவர்கள் ஒரு சிறு தனி நடிப்பாக ஒரு 5 நிமிடங்கள் நடித்து காட்டினார்கள். இது அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக கிடைத்த ஒரு அனுபவமாக பார்த்தப்ப இது அதிகமாக இந்த வாசகர் வட்டம், மகளிர் வாசகர் வட்டம் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து கொண்டு வருகிறது என்பதை எங்களால் நான் தொடர்ந்து வருவதனாலே என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. காலையில் படி, கடுமகள் படி, மாலை இரவு பொருள் படும்படி படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பப்படுகிறது, தமிழ் நான்மறைகள் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள்படி புறப்பொருள்படி அப்படியே புலமை வரும் என்ற ஆண்டோர் சொல்படி, ஜாதி எண்ணம் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்தபடி, தீமை வந்திடுவே மறுபடி, பொய்யிலே காற்படி, புகட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, உயர்வற்ற நல்ல நூல்களை நாம் கற்க வேண்டும் என்பதற்காக இன்றைய அழகான தலைப்பாக நூல்களை எடுத்தோம், படித்தோம், அதனுடைய கருத்துக்களை எல்லோருக்குமாக சேர்ந்து விமர்சனம் செய்து நல்லவற்றையெல்லாம் உள்வாங்கினோம். புத்தகத்தை ஆசிரியர் எல்லோருமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரத்திற்குள் ஏறக்குறைய ஒரு 50-60 புத்தகங்களை படித்த ஒரு உள் அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட மைய நூலக அலுவலர் சிவகுமார் அவர்களுக்கும், அதே போலவே இந்த மகளிர் வாசகர் வட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற நம்முடைய அமுதா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு நன்றியாக மாவட்ட மைய நூலகத்தினுடைய துணை அலுவலராக இருக்கின்ற தனலட்சுமி திருமதி அவர்கள் நன்றி உரை கூறினார்கள். மிக அற்புதமான கூட்டமாக இருந்தது. தொடர்ந்து வாருங்கள், பயணிப்போம், நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம், வாழ்வை செழுமையாக்குவோம். வாழ்க வையகம், வாழ்க மனித இனம். நன்றி. என் பேர் மா மங்களமேரி. நான் இங்கே திருச்சிராப்பள்ளி மேலப்புதூரில் இருக்கின்ற புனித பிலோமினால் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 39 ஆண்டுகளாக முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி
தற்பொழுது நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். திருக்குறள் செல்வி என்ற ஒரு சிறப்பு பெயர், பல பெயர்கள் இருந்தாலும் எனக்கு விருப்பமான பெயர் திருக்குறளை முற்று ஓதி சில வயதிலே ஓதினால் எனக்கு கிடைத்த பெயர் திருக்குறள் செல்வி. அந்த பெயருடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.